Example 9.7. The bridge on the river makes an angle of 45 degree with its edge if the length along the bridge from the one edge to the other is 150 meter. Then find the width of the river அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டயக்ராமேட்டிக்கில் பார்க்கும்போது இது ரிவர், புரியுதுங்களா? இது ரிவர், இது ரெண்டு பேங்க் இருக்குது, இது ரிவர், புரியுது இல்லைங்களா? இங்கே ஒரு பிரிட்ஜ் இப்படி கிராஸ் ஆகி போகுது. அப்போது நம்மளுக்கு பார்க்கும்போது இதுதான் நம்மளுக்குடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வரும். இது 90 டிகிரி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு எப்போயுமே ஹைப்போட்டெனஸ்ன்னு சொல்கிறோம். அதை ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணிட்டோம் இல்லைங்களா? தீட்டான்றது என்னது? ஆங்கிள் எலிவேஷன் எப்படி இருக்குது, அந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? கொடுத்துருக்காங்க இல்லையா? அது கிவன் டு பி 45 டிகிரி. அப்போ 45 டிகிரின்னு சொல்லும்போது அப்போது இது வந்து என்னது? ஆப்போசிட் சைடாக வரும், இது ஹைப்போட்டெனஸாக வரும். இந்த ஆப்போசிட் சைட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பர்பண்டிகுலர் பை ஹைப்போட்டெனஸ். பர்பண்டிகுலர் பை ஹைப்போட்டெனஸ்ன்றது என்னது? சைன் இல்லைங்களா? அங்கே டிகிரி எவ்வளோக்கு தீட்டாக்கு பதிலாக கொடுத்துருக்கோம்? 45 டிகிரி கொடுத்துருக்கோம். அப்போ சைன் 45 டிகிரி ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் பை என்னது? ஹைப்போட்டெனஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ். நம்ம பார்க்கும்போது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் சொல்லலாம், இதில் பர்பண்டிகுலர் பை ஹைப்போட்டெனஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போது tan 45 டிகிரி ட்ரிக்னோமெட்ரிக்கல் டேபிளில் எவ்வளோ வரும்? 1/√2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இந்த 1/√2 sin 45க்கு நம்ம போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு அது எப்படி இருக்கும்? ஏசி, இது ஏசி ஆப்போசிட் சைட், ஏசி பை ஏபி, அதை தான் ஏசி பை ஏபி. அப்போ ஏசிக்கு ஏசி போட்டுக்கிறோம், ஏபிக்கு எவ்வளவு? 150 அங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்மளுக்கு இப்போ கொடுத்தாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு 150 நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. த அதர் சைட் இஸ் 150 மீட்டர். அப்போ ஏபி தான் எவ்வளவு? 150 மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போது 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏசி பை இந்த 150. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறோம். நம்ம ஏசி இன்ட்டு √3 ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம், ஈக்குவல் டு 1 × 150 150 போட்டுக்கிறோம். அப்போ ஏசி ஈக்குவல் டு 150/√2. புரியுது இல்லைங்களா? அப்போ 150/√2 அப்படின்னு நம்மளுக்கு வரும்போது நம்ம இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். எப்போயுமே நான் சொன்னது ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? என்னது? √2 வந்தால் அதே √2வால் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ √2 × √2 √4 வரும். √4க்கு நம்மளுக்கு 2ன்னு கிடைக்கும். இந்த 150 × √2, அப்போ 150 × √2/2 வரும். இந்த 2 150ல் 75 டைம்ஸ் போகும் இல்லைங்களா? அப்போது ஏசி ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 75√2 மீட்டர். அந்த √2க்கு நம்ம என்ன செய்யலாம்? வேல்யூ 1.414 அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஏசி ஈக்குவல் டு 75√2ன்னா அப்போ ஏசி ஈக்குவல் டு 75 × 1.414 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ போடும்போது என்ன ஆகிடும்? த வித் ஆஃப் த ரிவர் இஸ் 106.05 மீட்டர் அப்ராக்சிமேட்டியாக நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நம்ம புரிதலை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு டயக்ராமை பார்த்துக்கோங்க. எது கேட்டிருக்காங்க, எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பர்பண்டிகுலர் கொடுக்கல இல்லைங்களா? த வித் ஆஃப் த ரிவர் நம்மளுக்கு தெரியணும், அதுதான் பர்பண்டிகுலர். இத்தனை வித்து, இதோடைக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வர்றது தான் என்னது? வித்துன்னு சொல்லுவாங்க. அந்த வித்து கண்டுபிடிக்கணும்னா அங்கே கொடுத்துருக்கிறது வித்து கொடுக்கல, பர்பண்டிகுலர் கொடுக்கல. ஆனால் அந்த ஸ்லாண்ட் ஹைட்டாவா ஹைப்போட்டெனஸ் அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 அப்படின்னாங்க. அதர் எட்ஜ் வந்து எவ்வளோ இருக்குது? 150 அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது கிவன் ரிக்யர்மெண்ட் அப்படின்போது நம்மளுக்கு என்னது? தீட்டா இங்கே கிடைக்குது. அப்போ தீட்டா 45 போது ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் இல்லைங்களா? அப்போ ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனஸ் பர்பண்டிகுலர் டு ஹைப்போட்டெனஸ் நம்ம சொல்லிட்டு tan 45 டிகிரி 45 டிகிரி அங்கே கொடுத்துருக்காங்க. புரியுது இல்லைங்களா? ஆங்கிள் அதை தான் tan 45 டிகிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்படி அழகாக ஒரு டயக்ராமேட்டிக் போட்டுட்டு அதை அழகாக நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புரியலைன்னா ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும்.